குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பிசிக்ஸ் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கம்ப்ளீட் பண்ண பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கெமிஸ்ட்ரியில எந்த டாபிக் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னா ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட், அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கா வந்து இதை வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா குரூப் டி எக்ஸாம் சயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 9 டாபிக் ஃபண்டமெண்டலாக நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதில் ஆசிட் பேஸ் சால்ட்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் வந்து எடுங்க. ஸோ டெஸ்ட் வந்து நான் ஆப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க்குமே வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல எப்படின்னா டாபிக் வைஸ் வந்து நான் டிவைட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஆசிட் பேஸ் சால்ட் வந்து பார்க்குறோம்னா அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் குரூப் டில கேட்டாங்கன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு டாப்பிக்கை படிப்பீங்க, அந்த டாப்பிக்கோட கொஸ்டினை பார்ப்பீங்க. ஸோ அதன் மூலம் என்னன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, எப்படிதான் வந்து ஒரு டாபிக்ல கேட்பான்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதே இது சும்மா ரேண்டமா வந்துன்னா ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் ரேண்டம் சயின்ஸ் கொஸ்டின் கொடுத்தனா அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எந்த டாபிக் என்ன இப்படி கேட்பாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் எதுவுமே பெருசா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மைண்ட்ல நிக்காது. ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன்னா டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே குரூப் டில கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட் இதை பாருங்க, கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, முதல் கொஸ்டின், which one of the following statement about baking soda, sodium hydrogen carbonate is not correct அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் பேக்கிங் சோடா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் பற்றிய எந்த கூற்று சரியில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ப்ரிப்பேர்ட் இண்டஸ்ட்ரியலி பை ரியாக்டிங் சோடியம் குளோரைட், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வந்து வாட்டர். நம்மளுக்கு என்ன தெரியணும், பேக்கிங் சோடா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பேக்கிங் சோடா சம்பந்தப்பட்ட நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். இது நம்ம என்ன மாதிரி லேர்ன் பண்ணிருப்போம்னா, அதாவது ஆசிட் பேசிஸ் சால்ட்ல அந்த சால்ட்ல என்னன்னா ஒரு 5 விதமான சால்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீச் பண்ணிருப்பேன். அதுல முக்கியமானது என்னன்னா இந்த பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கிங் சோடா அதுலயே பாருங்களேன், அதோட கெமிக்கல் நேம் பாருங்க, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இல்லைன்னா சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு வந்து சொல்றது. இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்களேன். சோடியம் குளோரைடு மெயினானது, மெயின் காம்போனன்ட். அதோட சேர்த்து வாட்டர் தேவை, அதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு தேவை, அதோட சேர்த்து அம்மோனியா தேவை. இந்த 4 பொருள் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா பேக்கிங் சோடா, சமையல் சோடாவை என்ன பண்ண முடியும்னா தயாரிக்க முடியும். அதுதான் அவனுமே வந்து சொல்றான். அதாவது என்ன, இது தொழில்துறையில் சோடியம் குளோரைடு, அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் ஆகியவற்றை வினைப்புரிய செய்து தயாரிக்கப்படுகிறது. இந்த 4மே வந்து என்ன கரெக்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நம்மளுக்கு கேள்வி என்ன, நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, ஆன் ஹீட்டிங் பேக்கிங் சோடா ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் விச் மேக் இட் யூஸ்ஃபுல் இன் பேக்கிங். அதாவது என்ன சொல்றாங்க, நல்லா கவனிங்க. கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு முதல்ல சமையல் சோடனா என்ன, அதை எப்படி தயாரிக்கிறாங்க அதை சொல்லிட்டு அதோட பயன்களுமே வந்து என்னன்னா சேர்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கிறது. முதல்ல என்ன இருக்கும்னா சமையல் சோடா இருக்கும், அதோட பயன்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்களேன், சமையல் சோடான்னு இருக்கு, அது பேர்லயே இருக்கு. அப்ப சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணாட்டும் இல்ல வீட்டுல யூஸ் பண்றது இல்ல கடைகளை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னு பாருங்களேன், ஒரு பேக்கிங் பவுடர் வந்து ஹீட் பண்ணாவோ இல்ல வாட்டரோட வந்து மிக்ஸ் பண்ணும்போது CO2 என்னாகும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த CO2 ப்ரொடியூஸ் ஆகனால மோஸ்ட்லி இந்த பிரெட் கேக்ல வந்து என்ன பண்ணுவோம்னா பேக்கிங் பவுடர் சேர்ப்பாங்க. அப்படி ஆகனால என்ன ஆகும்னா பிரெட் எல்லாம் சாஃப்டா இருக்கு பாருங்களா, ஸ்பாஞ்சியா இருக்குல்ல, அதுக்கு முக்கியமான ரீசனே என்னன்னா அந்த பேக்கிங் பவுடர் அதை வந்து மாத்துறதுதான். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அப்ப சமையல் சோடாவோட ஒரு பயன்பாட்டுல என்ன பண்ணலாம்னா இது சொல்லாம்ல, சூடாக்கும் போது பேக்கிங் சோடா கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடுறது. இதனால அந்த பேக்கிங்கில் வந்து பயன்படுகிறது. இது கரெக்டா தான் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது, பேக்கிங் சோடா யூஸ்ட் இன் ஆசிட் பிகாஸ் இட் நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஸ்டொமக் ஆசிட் ப்ரொடியூசிங் சால்ட் அண்ட் வாட்டர் ஒன்லி. அதாவது என்னன்னா இதுவும் பயன்பாடு தான். பயன்பாட்டுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க.
இங்க இருக்க பாருங்களேன், இட் யூஸ்டு as a ingredient in ஆன்டாசிட். ஆன்டாசிட் ஒண்ணு கிடையாது, அமிலத்தை எதிர்க்கிற ஒரு மருந்து தான் என்ன சொல்லுவாங்க, ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால கவனிங்க. இப்ப சோடியம் எனது பேக்கிங் சோடா, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்ரேட்டா, அது எங்க ஆன்டாசிட். ஆசிட் என்னன்னா நம்ம வயிற்றுல சுரக்கிறது என்னன்னா HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சுரக்கும். அது அதிகமா சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வயிறு எரிய மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் ஆன்டாசிட் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அது என்ன, NaHCO3 பேக்கிங் சோடா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட சேரும்போது NaCl. ஸோ இந்த Naவும் Clவும் தனியா வந்துடும். அதோடு சேர்த்து என்ன, இங்க CO3 இருக்கு பாத்தீங்களா, அது உடையும் போது, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ஹச்சுக்கும் இங்க இருக்கிற ஹச் இங்க ஓ, H2O வந்து தனியா வந்துடும். அதோடு சேர்த்து CO2 வந்து கேஸா வந்து வெளில வந்துடும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேக்கிங் சோடா ஆன்டாசிடா யூஸ் பண்றாங்களா, அது சேரும் போது எப்படி உடைஞ்சு தனியாகுது அப்படின்னு சொல்றது. அதனால என்ன ஆகப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸா ரொம்ப வந்து நம்மளோட வயித்துல, நம்ம ஸ்டொமக்ல வந்து என்னன்னா ஆசிட் இருந்துச்சுன்னா, அது என்ன பண்ணுன்னா நடுநிலை தன்மையை வந்துன்னா படுத்தி விட்டுரும். அப்ப என்ன, இது வரைக்கும் கரெக்ட். பேக்கிங் சோடால இருந்து ஆரம்பிச்சு இந்த எக்ஸஸ் ஸ்டொமக் ஆசிட் அது வரைக்கும் கரெக்ட். ஆனா சால்ட்டையும் வாட்டர் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுமானா அப்படி கிடையாது. சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன சால்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சோடியம் குளோரைட் இருக்கு பாத்தீங்களா, இது சால்ட் தான். வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோடு சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு கேஸுமே ப்ரொடியூஸ் பண்றது ரைட்டா. அப்ப இதுல எது தப்பா இருக்கு அப்படின்னா, மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் தப்பா இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வரும். இப்ப இந்த ஒரு கொஸ்டின்ல என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு பேக்கிங் சோடா சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்களோ உங்களுக்கு எல்லாமே இப்ப என்னன்னா கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து ரிவிஷன் பண்ணும்போது இல்ல அடிக்கடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா எதை கரெக்டா கவனிப்பீங்க. ஒரு சமையல் சோடா இருக்குன்னா அது சமையல் சோடாவோட பேர் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதை எப்படி தயாரிக்கிறாங்க, அதை தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் பார்ப்போம். அதோட பயன்கள் என்ன, ஸோ அது எந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுது, இதெல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு வாட்டி கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், டெப்தா வந்து ரிவைஸ் பண்ணுவோம்ல. ஸோ இதுதான் வந்து வே ஆஃப் லேர்னிங். ஒரு டாபிக் வந்து சும்மா ரேண்டமா படிக்கிறத விட நம்ம படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும், அதன் மூலம் எப்படி கேட்கிறேன்னு தெரிஞ்சு ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணனா மைண்ட்ல நின்றுக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது பாருங்களேன். என்ன சொல்றாங்க, கரெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. வாஷிங் சோடா அப்டைன் பை ஹீட்டிங் பேக்கிங் சோடா ஸ்ட்ராங்லியா. ரெண்டாவது, யூஸ்ட் இன் கிளாஸ் சோப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. இதுல எதை பத்தி பேசுறாங்க, வாஷிங் சோடாவை வந்து சொல்றாங்க ரைட்டா. ஸோ வாஷிங் சோடா எதன் மூலம் கிடைக்குன்னா, பேக்கிங் சோடாவை வந்து பலமாக சூடாக்குவதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைன்னா நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும் ரைட்டா. என்ன லேர்ன் பண்ணிருக்கேன் நல்லா கவனிங்க. சலவை சோடா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வாஷிங் சோடா அப்படின்னு சொல்றது. இதை தயாரிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நல்லா கவனிங்களேன். என்ன அந்த கான்செப்ட் தான், நம்மளுக்கு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இதான் என்ன சொல்லுவோம், வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. சாரி, இதுதான் என்னன்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா தான் வந்து என்ன, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன இதுல பார்த்தோம். இப்போ அதை ஹீட் பண்ணும்போது, ஸோ அதாவது என்ன, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா, சோடியம் கார்பனேட் வந்து கிடைக்குமா. அந்த சோடியம் கார்பனேட்டை வந்து வாட்டரோட சேர்க்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், வாஷிங் சோடா வந்து கிடைக்கும். Na2CO3 10H2O அப்படின்னு வந்து சொல்றது. அதுதான் இங்க இருக்க பாருங்களேன். Na2CO3 10H2O தான் வாஷிங் சோடா. தமிழ்ல வந்து நம்ம சலவை சோடா அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே. ஒரு வாஷிங் சோடா நல்லா கவனிங்களேன். வாஷிங் சோடா எதன் மூலம் கிடைக்குது, பேக்கிங் சோடாவை ஸ்ட்ராங்கா ஹீட் பண்ணது மூலம் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம்ல. ஏன்னா அது ஒன் ஆஃப் த பார்ட்டா வருது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கு. ரெண்டாவது பாருங்களேன், இட் யூஸ்ட் இன் கிளாஸ் சோப்பு அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பயன்பாடுகளை வந்து கேட்டிருக்காங்க. இப்ப பயன்பாடுகள் என்ன பண்ணிருக்கோம், நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். நல்லா கவனிங்க. வாஷிங் சோடாவோட வந்து பயன்பாடுகள் கிளாஸ் சோப்பு அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படியே வார்த்தை மாறாம கூட வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே நான் என்னன்னா ஸ்கூல் புக், அதாவது NCERT ஸ்கூல் புக்ல என்ன இருக்கும் அதை வச்சு என்ன பண்ணிருக்கேன், நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து வந்து நீங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னா கண்டிப்பா லேர்ன் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல வந்து கிடைக்கும். அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும், ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ அதனால போத் 1 and 2 கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து பாருங்க, which one of the following is the correct use of baking soda in daily life. பயன்பாடுகள் முதல் கொஸ்டின்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதான் கேட்டிருக்காங்க. எடிபிள் சால்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிடையாது. நாலாவது பாருங்களேன், it used in fire extinguisher to produce a foam.
தீ அணைப்புகளில் நுரை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. எஸ், கரெக்ட். ஏன்னா பேக்கிங் சோடாவோட பயன்பாடுகள் நான் கடைசியில் ஆட் பண்ணியிருப்பேன். ஆல்சோ யூஸ்ட் இன் சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அதனால என்ன வரும்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். அடுத்த, when dilute hydrochloric acid react with sodium hydrogen carbonate, which one of the following observation is correct? தளர்ந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுடன் வினைபுரியும் போது கீழ்கண்டவற்றில் எது சரியான கவனிப்பு? அது ஒண்ணும் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். என்னது? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். நம்ம வயித்துக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட் வந்து சுரக்கும், ரைட்டா? எதுக்காக ஆசிட் சுரக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிட்டது இப்ப சிக்கனு மட்டன்லாம் சாப்பிட்டோம்னா அது செரிமானம் ஆகுறதுக்கு என்ன ஆகும்னா ஆசிட் வந்து இயற்கையிலே நம்ம என்னன்னா வயித்துக்குள்ள சுரக்கும். பட் அது அதிகமா வந்து சுரக்கும் போது என்னன்னா அது பிரச்சனை. அதை சால்வ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா ஆண்ட் ஆசிட் அப்படின்னு வந்து நம்ம சேர்ப்போம், ரைட்டா? ஸோ அந்த ஆண்ட் ஆசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கிற வந்து அந்த பேக்கிங் சோடா அப்படின்னு சொன்னோமா அது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். நல்லா கவனிங்களேன். அதோட என்டையர் ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கார்பனேட் வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும்னா கார்பனேட் ஆசிடோட சேர்ந்துச்சுன்னா ஒரு சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டெஃபினட்டா ஒரு சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அதோட வந்து வாட்டர். இப்போ கார்பனேட் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதில் என்ன எக்ஸாம்பிள்னா சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் ஆசிட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது ரெண்டும் சேரும்போது சோடியம் குளோரைடான உப்பு கிடைக்கும், CO2 கேஸ் கிடைக்கும், H2O வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். ஆனா அவன் கேட்ட கேள்வி என்னன்னா இது ஓகே, பட் இதெல்லாம் வந்துன்னா ஓகே, அது என்ன எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்கிறான். ஃபார்மேஷன் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர் ஒன்லியா கிடையாது. சால்ட் வாட்டர் அதோட சேர்த்து வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வரும். ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரௌனான ஃபியூம் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு இது கிடையாது. ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் வித் பாப்சோன் அதுவும் கிடையாது. எது வரும்னா ராபிட் எவால்யூஷன் ஆஃப் கலர்லெஸ் கேஸ் டர்ன் லைம் வாட்டர் மில்கி. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கார்பனேட் நல்லா கவனிக்கலாம். ஒரு கார்பனேட் ஆசிடோட சேரும் போது இந்த கலர் வந்து சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கலரே இல்லாத வந்து ஒரு கேஸ் உருவாகும். அது என்ன CO2 கேஸ். அது என்ன லைம் வாட்டரை வந்து மில்கியா. ஸோ நிறமற்ற வாயு வேகமாக வெளிவந்து சுண்ணாம்பு நிறை பால் போன்றதாக மாற்றும். இதுதான் வந்து ஆக்சுவலா நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். ஜஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ல உருவாகுது. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்ல ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஃபேக்சுவலான பாயிண்ட். இப்படி பண்ணா ஒரு கார்பனேட் ஒரு ஆசிடோட சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. அதனால தெரிஞ்சுக்கிட்ட போதும். அடுத்த, why the manufacturer of chips flush chips packed with nitrogen before packing? ஆக்சுவலி இது வந்து எப்போதுமே ரிப்பீட்டடா கேட்குற என்னன்னா ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க. ஆசிட் பேசிஸ் சால்ட்னாவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல இதை வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஏன்? இப்ப நம்ம வந்து என்ன சிப்ஸ்னா என்ன எடுத்துக்கலாம், லேஸ் பாக்கெட் எடுத்துக்கலாமே. அந்த லேஸ் பாக்கெட்ல என்ன வந்து என்ன கேஸ் வந்து ஃபில்அப் பண்ணிருப்பாங்கன்னா நைட்ரஜன் வந்து ஃபில்அப் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நைட்ரஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கெட்டு போகாம நைட்ரஜன் வந்து ஏன்னா நார்மலா வீட்டுல யோசிச்சு பாருங்களேன், உருளைக்கிழங்க பொரிக்கிறாங்க. காலையில எடுத்து பார்த்தா உருளைக்கிழங்கு நல்லாவா இருக்கும்? இன்னைக்கு பொரிச்சு நாளைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அது ஏன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். அப்ப எப்படி வந்து ஒரு லேசுமே உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் அது மட்டும் ஏன் இருக்குன்னா அது பிகாஸ் ஆஃப் என்னன்னா இந்த கேஸ் நைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆக்சிடேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ், அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸை என்ன பண்ணுன்னா ஸ்டாப் பண்ணும். அது நடக்க விடாம தடை பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நைட்ரஜன் கேஸை என்னன்னா இந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நான் ஒருத்தர் வச்சுக்கேன். ஸோ 43% ஆஃப் நைட்ரஜன் நிறைய இதில் பார்த்துருப்போம். அதாவது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு இருக்கும், பெரிய பாக்கெட்டா இருக்கும். ஆனால் அதை உடச்சு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் இத்தினூண்டு தான் இருக்கும், ரைட்டா? ஏமாத்துற கான்செப்ட் தான். அடுத்து பாருங்க, select the option that is true regarding the following two statement labeled assertion and reason. என்ன சொல்றாங்க? soap solution appears cloudy. soap missiles are large enough to scatter light. இது நம்ம துணி துவைக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம்னு வச்சுக்கலாம், துணி துவைக்கும் போது இல்ல நம்ம சோப்பு போடும் போதெல்லாம் வந்துன்னா ஊர்ல நின்று குளிச்சோம்னு வச்சுக்கலாம், அங்க சோப்போட இதுவே என்னன்னா க்ளௌடியா தானே இருக்கும். அதாவது சோப்போட முறை இருக்கு பாத்தீங்களா, அந்த முறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மாதிரி க்ளௌடியா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஃபீலா இருக்கும். சோப்போட மிசில்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் என்ன பண்ணா அழுக்க வந்து ரிமூவ் பண்ணக்கூடியன்னு சொல்லுவாங்க.
அது என்ன பண்ணுவோம்னா லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து என்னன்னா ஆக்சுவலா வந்து என்னன்னா நம்ம அந்த மதிய நேரத்துல குளிக்கும் போது தான் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், மோஸ்ட்லி எதை ஃபீல் பண்ணியிருப்போம், இல்லை அந்த சோப்பு ஏதாவது வந்து துவைக்கும் போது வந்து அந்த தண்ணி வந்து ஸ்கேட்டர் ஆகும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில அந்த முறை இருந்துச்சுன்னா அப்படி வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ இதான் வந்து என்னன்னா ரெண்டுமே இது வந்து டெய்லி லைஃப்ல நம்ம வந்து யூஸ் பண்றதை வச்சு வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் ஏ ஆர் ட்ரூ. ஆல்ஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வந்து ஏ தான். அதாவது ஏன் வந்து கிளவுடியா இருக்கு, அந்த சோப்போட சொல்யூஷன்ஸ் ஏன் கிளவுடியா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் என்ன, அந்த சோப்ல இருக்கிற மிசில்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா லைட்டை ஸ்கேட்டர் பண்ணும், அதனாலதான் அது வந்து கிளவுடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரெண்டும் கரெக்ட். ரீசன் என்ன பண்ணுதுன்னா அந்த அசர்ஷனை வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஜஸ்ட் வந்து போட்டோக்காக கொடுத்துருக்கு. அடுத்து which of the following is formed by the chemical reaction. நல்லா கவனிங்க. வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதாவது வந்து நம்ம நீர் சொல்றோம், எப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும், ஹைட்ரஜன் இருக்கும் ரைட்டா, ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன பண்ணும், H2O வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இடத்துல என்னன்னா 2 வரும், இந்த இடத்துல வந்து 2 வரும். இதுதான் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது என்ன, இது ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுது, ரியாக்டனன் கிடைக்குது ரைட்டா. ஸோ இது வந்து என்ன வினைபடு பொருள், இது வந்து என்னன்னா வினைபடு பொருள். இந்த வினைபடு பொருள் பட்டு என்னன்னா ஒரு விளைபொருள் வந்து உருவாயிருக்கு. இப்போ வாட்டர் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால உருவாக்கக்கூடியது. ஏர்லாம் கிடையாது. ஏர் வந்து மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை எதனால உருவாக்கப்படும், இது வந்து அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா, அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில் மண்ணு வந்து என்ன அப்படின்னா இதுவும் மிக்சர் தான், ஹெட்டரோஜெனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்டரோஜெனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் சம்பந்தம் கிடையாது. இதுதான் வரணும், ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும். அடுத்த கேள்வி, which of the following is a common use of baking soda? ஸோ பேக்கிங் சோடாவோட ஜஸ்ட் காமன் யூஸ், பொதுவான பயன்பாடு அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவோம், பாக்டீரியல் டீகம்போசனை ப்ரிவென்ட் பண்ணதா கிடையாது, ரியாக்டிவ் வித் ஆல்கஹால் டு மேக் சோப் கிடையாது, நியூட்ரலைசிங் எக்ஸஸான என்ன ஸ்டொமக் கேஸ். நான் சொன்னேன், அதாவது ஏன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்கன்னா அதிகமான அமிலம் வந்து அதிகமான அமிலம் வந்து நம்ம வயிற்றுல சுரந்துருச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேக்கிங் சோடா அட்டாச்ல இருக்கிற ஆன்டி ஆசிட் என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். ஜஸ்ட் பயன்பாடுகளை பார்த்தது ஆன்டாசிட் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, பேக்கிங் சோடா கெமிக்கல் நேம் கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தோம், நம்மளுக்கு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு பார்த்தோமா, கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். ஜஸ்ட் பாருங்களேன், ஒரே தான், பட் எவ்வளவு இது கேட்கறாங்க பாருங்களேன், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், இதுக்கு இன்னொரு பேரே வந்து சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்றது. இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. which of the following gases evolve when டைல்யூட்டான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஒரு ஆசிட் ஆனது எதோட சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட சேரும்போது என்ன கேஸ் வந்து உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் பேக்கிங் சோடாவோட ஃபார்மேஷன் என்ன கேஸ் உருவாகும் அது தெரிஞ்சா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, வாட் கேஸ் typically released when ethanoic acid react with the sodium carbonate? அதாவது ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி பார்த்தாதான், ஒரு கார்பனேட் ஆனது ஆசிடோட சேரும் போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு சால்ட் கிடைக்கும் ரைட்டா, அதோட வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதோட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா CO2 கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் பார்த்தோம். அதான் அவன் கேட்குறான், அதில் அந்த ஆசிட் வந்து எத்தனாயிக் ஆசிட்னு சொல்றான், கார்பனேட்ல சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன உருவாகும், டிபிக்கலி ரிலீஸ்டு கேஸ் என்ன கேஸ்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரைட்டா. ஜஸ்ட் என்னன்னா ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ இதை பார்க்கலாம். எத்தனைக் ஆசிடோட இது நீங்க இதெல்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது, பட் அந்த ஃபார்மட் உங்களுக்கு புரியணும். ஒரு கார்பனேட் ஆசிடோட சேர்ந்துச்சுன்னா என்ன வினை புரிஞ்சு என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, consider the following statement and select the correct option. Baking soda is a mild, non-corrosive basic salt. Baking soda ஒரு மிதமான அழிக்காத கார உப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. It can neutralize acids and relieve stomach acidity. இது அமிலங்களை நீக்கி வயிற்றுல அமிலத்தன்மை என்ன பண்ணா குறைக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, இதுல நான் ஆல்ரெடி சொன்னதான், பேக்கிங் சோடா இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து சால்ட் தான். 5 சால்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சால்ட் வந்து இந்த பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க.
அதோட தன்மை எப்படி இருக்கும்? காரத்தன்மை கொண்டிருக்கும். ஸோ தன்மை வந்து காரத்தன்மையை கொண்டிருக்கும். இப்ப ஒரு அமிலம் இருக்கு, காரம் இருக்கு. இது 2யும் சேர்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அமிலத்தையும், காரத்தையும் சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு உப்பு கிடைக்கும். அந்த உப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது நியூட்ரலா இருக்கும். நியூட்ரல் நடுநிலை தன்மையை கொண்டது இருக்கும். இது மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேக்கிங் சோடா வந்து என்னன்னா ஒரு காரம். ரைட்டா? ஒரு பேசிக். அமிலம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வயித்துல இருக்கிற ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அப்ப இது 2ம் சேரும்போது என்னன்னா, ஒரு உப்பு கிடைக்கும் ரைட்டா? அந்த உப்பு எப்படி இருக்கும்னா, நியூட்ரலா இருக்கும். ஸோ அதனால என்ன, ஒரு ஆசிட் இருக்குன்னா, அந்த ஆசிடோட தன்மைய குறைக்கணும்னா, பேஸ் வந்து குடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பேஸ் அதிகமா இருக்கு, அதோட தன்மைய குறைக்கணும்னா, ஆசிட் வந்து குடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகும்னா, நியூட்ரலைஸ் வந்து நடுநிலை தன்மைக்கு வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்றது. இப்ப இத வச்சு பார்க்கும்போது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, பேக்கிங் சோடாவோட இன்கிரீடியன்ட் எதா யூஸ் பண்ணா ஆன்டாசிட்ல யூஸ் பண்ணா சுத்தமா ஆன்டாசிடோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஆசிடோட தன்மைய வந்து குறைக்கும். ஏன் ஆசிடோட தன்மைய குறைக்குதுன்னா, பேக்கிங் சோடா வந்து ஒரு சால்ட். என்ன சால்ட்? ஒரு கார உப்பு. ஸோ இதான் வந்து ரீசன். ஸோ அதனால 2மே என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் இ அண்ட் பி ஆர் வந்து கரெக்ட் தான். அடுத்து, which one of the following has the highest acidity? எது வந்து அமிலத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, நம்ம பிஹெச் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ பிஹெச் வந்து ஆக்சுவலி என்னன்னா, ஒரு நார்மல் கான்செப்ட் தான். பட் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா இருக்கும். நல்லா கவனிங்களேன். பிஹெச்சோட ஒரு அப்ளிகேஷனா தான் என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்மளோட வயித்துல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது பார்த்தீங்களா? அது அதிகமா சுரந்தா அத சால்வ் பண்றதுக்கான ஒரு பேஸ் குடுக்கும்னு சொல்லிட்டு அதே வந்து கண்டுபிடிச்சிருப்போங்க. சரி இப்ப நல்லா கவனிங்களேன். கேஸ்ட்ரிக் ஜூஸோட வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். பிஹெச்சோட வேல்யூ 1.6 நமக்கு தெரியும். பிஹெச் கரெக்ட்டா என்ன? பிஹெச் கரெக்ட்டா 7ல இருந்துச்சுன்னா அது நியூட்ரல். அப்படியே குறைஞ்சுகிட்டே வந்துச்சுன்னா அது ஆசிட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கூடிக்கிட்டே வந்துச்சுன்னா பேஸ் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா? 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். லெமனுக்கு பாருங்களேன் 2 தான். மில்க்குக்கு 6.4, பிளட்டுக்கு வந்து 7.4. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவன் கேட்கறது எதுக்கு அது அதிகமான வந்து ஆசிட் வந்து இருக்குன்னு சொல்றான். எதுக்கு ஆசிட்? கம்மியான பிஹெச் கொண்டதா இருக்கும். கம்மியான பிஹெச் எதுக்கு இருக்கும்னா, வினிகரு, லெமன் ஜூஸ், மில்க் 3மே வரும். ஸோ வினிகரை விட நல்லா கவனிங்க. ஸோ வினிகரை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ லெமனு, மில்க் வந்து 6.4 ஆனா லெமன் தான் 2. அப்ப என்ன வரும்? லெமன் தான் என்ன? லெமன் ஜூஸ் தான் இருக்கறதுலயே அதிகமான வந்து அசிடிட்டி தன்மையை கொண்டுன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். சரி இப்படி எடுக்கலாம் இல்லையா? ஜஸ்ட் லாஜிக்கலாவே வந்து ஒரு எலும்புச்சாறுலாம் ரொம்ப வந்து என்ன இருக்குன்னா, புளிப்பா இருக்கும் ரைட்டா? ஸோ அத வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அது அதிகமான அமிலத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு என்ன பண்ணலாம்னா ஆன்சர் எடுக்கலாம். அடுத்த கேள்வி. வாட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் மிசில்ஸ் இந்த கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் த சோப்? ஒரு சோப்பு சுத்திகரிப்பு செயல்பாட்டில் மிசில்ஸ்ல முக்கிய பங்கு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. இது மாதிரி ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் மட்டும் வந்து காமிக்கிறேன். நல்லா கவனிங்களேன். இப்ப மோஸ்ட்லி வந்து என்னன்னா, நம்ம சோப்பு வந்து துணிக்கு சோப் போடுறது, நம்ம சோப் போடுறது எல்லாமே வந்து அழுக்கு போறதுக்காக தான். அந்த சோப்பு இல்ல வந்து நம்ம துணி துவைக்கிற சோப்பு எல்லாத்துலயும் என்ன அப்படின்னா, மிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாட்டு தான். அந்த பாட்டு என்ன பண்ணும், அந்த அழுக்க அப்படியே கொண்டு போய் தனித்தனியா எடுத்து, அத என்ன பண்ணும்னா கரைச்சு விட்டுரும். ஸோ அப்படி கரைக்கிறதோட கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா? இததான் வந்து அந்த மிசில்ஸ் வந்து பண்ணும். அப்ப என்ன பண்ணும், டு ட்ராப் அண்ட் ரிமூவ் த ஆயில் அண்ட் டர்ட் ஃப்ரம் த க்ளோத்ஸ். எண்ணெய் மற்றும் அழுக்கு பிடித்திருந்துச்சுன்னு வச்சுக்க, அத நீக்கிறதுக்கான வேலை தான் எது பார்க்கும் அப்படின்னா, அந்த மிசில்ஸ் பார்க்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். ஜஸ்ட் வந்து அதோட டிசைன் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வாட்டர் இது எல்லாமே பார்ட் ஆஃப் எதுன்னா அந்த மிசில் சொல்லுவாங்க. அதுதான் என்ன பண்ணும்னா, அந்த அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட், டியூரிங் இன்டைஜஷன்ஸ் the stomach produces too much acid that may be neutralized by which not of following. இப்ப பார்த்தாதான். ஸோ ஒரு அஜீரணத்தின் போது வயிற்றுல அதிக அமிலம் வந்து உற்பத்தி ஆகும். அதை கீழ்கண்டவற்றில் எது சமநிலைப்படுத்துன்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஆன்டாசிட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஆன்டாசிட்ல ஒரு பகுதி என்னன்னா பேக்கிங் சோடா இருக்கும். ஆனா அதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கிறேன். அந்த ஆன்டாசிடோட பேர் என்ன சொல்லுவாங்க, மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. மில்க் ஆஃப் மெக்னீஷியா தான். ஆனா அதுக்கு ஒரிஜினல் நேம் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு கெமிக்கல் நேம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கெமிக்கல் நேம் தான் என்னன்னு கேட்கறாங்க. நல்லா கவனிங்க. பிஹெச்சோட இம்பார்ட்டன்ஸ் என் எவ்ரிடே லைஃப்ல நிறைய நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
அதுல முக்கியமானது என்னன்னா நம்ம ஸ்டொமக்கோட பிஹெச் வந்து 1.5 to 3 தான் இருக்கும். ஸோ HCl வந்து என்னன்னா சுரக்கக்கூடியதா இருக்கும். ஸோ HCl இருக்கறனால தான் அது 1.5 3 நம்மளோட வந்து என்னன்னா நம்மளுடைய வயிற்றுல வந்து இருக்கிறது. சரி, இப்ப இன்டைஜஷன் ஒழுங்கா டைஜஷன் நடக்கல அப்படின்னா அதிகமான ஆசிட் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதிகமான ஆசிட் சுரக்கும் போது தான் நமக்கு வயிறு எரியுது. அந்த வயிறு எரியதை தடுக்கிறதுக்காக தான் என்னன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியான ஆன்டாசிட் யூஸ் பண்றது. அந்த மில்க் ஆஃப் மெக்னீஷியோட கெமிக்கல் நேம் என்ன? அதான் வந்து கேள்வி. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது மில்க் ஆஃப் மெக்னீஷியோட கெமிக்கல் நேம் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஜஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு காமெடிக்காக வந்து கொடுத்துருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மை மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னு வந்துன்னா ஒரு சில மீம்ஸ் எல்லாம் வரும். அதனால வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து, பேட் டேஸ்ட் ஸ்மெல் ஃப்ரம் த லெஃப்ட் ஓவர் ஃபுட் இஸ் காஸ்டு டியூ டு த. இதனால நான் சொன்னேன், ஒரு இது கெட்டு போகுதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, அந்த இடத்துல ஆக்சிடேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும்னு அர்த்தம். ஆக்சிஜன் சேர்ந்தா போதும், என்ன ஆயிரும் அப்படின்னா அது இருக்கிற ஈஸியா என்ன ஆயிரும்னு வச்சுக்கேன், கெட்டு போயின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் என்னன்னா ஃபேட் அண்ட் ஆயில். ஸோ கொழுப்பு மற்றும் எண்ணெய் வந்து என்னன்னா ஆக்சிடேஷன் அடைவதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், எல்லாமே வந்து ஃபாஸ்டா வந்து கெட்டு போறதுக்கான ரீசன். கொஸ்டின் ஆன்சர் பி தான் வரும். அடுத்து, which of the following correctly explain the importance of pH in everyday life? ஜஸ்ட் என்னன்னு டைரக்டா வந்து கேட்டிருக்காங்க. Tooth enamel dissolve when pH of the mouth rises above 7.5 due to the bacterial activity. அது அந்த பல் வந்து சொத்தை ஆகுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பல் சொத்தை எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், pH நல்லா கவனிங்க. ஸோ டூத் டிகே ஸ்டார்ட் எப்ப நம் pH ஆஃப் த மவுஸ் இஸ் லோவர் தென், நல்லா புரிஞ்சுக்க, லோவர் தென் 5.5. அதாவது நம்மளோட பல்ல அரிப்பு அது வந்து சொத்தையாதுன்னு சொல்றாங்க, என்ன அது அரிப்பு ஏற்படுது. ஸோ அந்த அரிப்பு என்ன ஆசிட் இருக்கனால, ஸோ அந்த ஆசிடான என்னது குறைஞ்சிக்கிட்டே போகணும் வேல்யூ பிஹெச்சோட ரைட்டா. அப்ப 5.5 தான், நல்லா கவனிங்க. அபோவ் 7.5 கிடையாது. 5.5க்கு கீழே போகிறதுனால தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்ம பல்ல இருக்க எனாமல் வந்து கரைய ஆரம்பிக்கும். அதனால இது வந்து தப்பா இருக்கு. ரெண்டாவது, our stomach segregate hydrochloric acid to maintain the pH around 2 aiding digestion. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது பார்த்தாதான். பீ ஸ்டிங் இன்ஜெக்ட் பேசிக் லிக்விட். அதாவது பீ ஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, ஒரு தேனி கடிக்குதுன்னு வச்சுக்கலாம், அது என்ன வந்து இன்சர்ட் பண்ணும் அப்படின்னு மொத்தம் ஆசிட் தான். ஸோ அது என்ன ஆசிட்னா ஃபார்மிக் ஆசிட். இதுல வந்து டைப் ஆஃப் ஆசிட்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் பேசிக் லிக்விட் கிடையாது, அது என்னன்னா ஆசிடா இருக்கும். ஒரு காரத்தை சொல்றேன், காரம் கிடையாது. ஆசிட் ரெயின் as pH greater than 7 which harms வந்து aquatic life. அதாவது ஆசிட் ரெயின் வந்து கெட்டதுதான். ஆசிட் ரெயின் கெட்டதுதான். ஆனா அதோட பிஹெச் என்னன்னா லெஸ் தென் 5.6 இருக்கும். எல்லாமே நான் ப்ராப்பரா உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னோடது நிறைய ஸ்டூடெண்ட்க்கு இன்னமும் வந்து ஸ்டில் டவுட்டா இருக்கலாம். நீங்க கொடுக்கறது எல்லாத்தையும் நான் படிச்சதுனால வந்து நான் சயின்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும். தயவு செய்து என்னோடது நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்குள்ளதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வேணும், ஆப்ஷன் பி தான் ஆரம்பிச்சு எல்லாமே என்னன்னா தப்பா இருக்கு. அடுத்து, read the following statement carefully and select the correct option. என்ன சொல்றாங்க, keeping oily food in airtight container prevent rancidity. Airtight container slow down the oxidation of fat and oil. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது எதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், காய்கறி தேவையான பொருளை ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஆக்சிடேஷன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நடக்க விடாது ரைட்டா. ஸோ அதனாலதான் என்னன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறது. அதுதான் வந்து இந்த வந்து என்னன்னா அசஷன் ரீசனா சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஒரு ரெண்டுமே ஸ்டேட் ரெண்டுமே கரெக்ட். ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான். ஆன்சர் ஏ தான் வரும். இதுக்கப்புறம் என்னன்னா இண்டிகேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ நிறங்காட்டிகள் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். எல்லாமே ஒரே பார்ட் ஆஃப் ஏல தான் வரும்னா ஆசிட் பேஸ் சால்ட்ல வரும். மேட்ச் த ஃபாலோயிங் சிந்தட்டிக் இண்டிகேட்டர் அண்ட் கலர் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சைடில் இண்டிகேட்டர், இன்னொரு சைடில் கலர் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ நல்ல ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கான்செப்ட் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நிறங்காட்டிகள் நிறைய டைப் ஆஃப் நிறங்காட்டிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிட்ல வந்து ஒரு கலரை கொடுக்கும், பேஸ்ல வந்து ஒரு கலரை கொடுக்கும். லிட்டுமஸ் பேப்பரை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆசிட் சொல்யூஷன்ல நீங்க முக்கினீங்கன்னு வச்சுக்கலாம், அது எதை மாறும்னா சிவப்பு கலர்ல மாறும்னு சொல்லுவாங்க. அதே ஒரு காரத்தன்மை கொண்ட ஒரு சொல்யூஷன்ல முக்கும் போது அது என்ன கலர்னா நீல கலர்ல மாறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரா வந்து மாறும். இப்ப வாங்களேன், என்ன சொல்லலாம், லிட்டுமஸ்லயே 2 லிட்டுமஸ் வந்து சொல்றான். ரெட் லிட்டுமஸ் அண்ட் ப்ளூ லிட்டுமஸ், அதெல்லாம் விட்டுருங்க.
கலர் சேஞ்ச் ஆகுறது. நான் என்ன சொன்னேன்? ஆசிட்னாவே நல்லா கவனிங்க. ஸோ ஒரு ஆசிட்னாவே அது அந்த இடத்துல ஒரு ஆசிட் சொல்யூஷன்ல லிட்மஸ் பேப்பரை வச்சா அது என்ன கலர்ல ஆகும்? ரெட் கலர். ஸோ அப்ப ரெட் லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு ஒண்ணு வருது. ரெட் லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா டேர்ன்ஸ் ரெட் இன் த ஆசிட் ரைட்டா. ஸோ ரெட் லிட்மஸ்னா என்ன? ரெட் கலர் வருதுன்னு அர்த்தம். அந்த ரெட் கலர் சேஞ்சஸ் என்ன? அது வந்து ரெட், அதாவது ஆசிட்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரெட் கலர் ஏதோ காமிக்கும். ஸோ அதனால ரெட் லிட்மஸ் டேர்ன்ஸ் ரெட் இன் த ஆசிட். அடுத்து ப்ளூ லிட்மஸ் டேர்ன்ஸ் ப்ளூ இன் த பேஸ். நாப்தலின். நாப்தலின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆசிட்ல கலர்லெஸ்ஸை கொடுக்கும். அதே பேஸ்ல வந்து பிங்க் கலர் கொடுக்கும். ஸோ அப்ப என்ன? நாப்தலின் கலர்லெஸ் இன் ஆசிட், பிங்க் இன் த பேஸ். ஸோ அப்ப என்ன? ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏக்கு வந்து 2 வரும், பிக்கு வந்து 1 வரும், சிக்கு வந்து 3 தான் வரும். மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சு இந்த இடத்துல கொடுக்கல, பட் இங்க கொடுத்துருக்கேன். மெத்தில் ஆரஞ்சு வந்து என்னன்னா ஆசிட்ல ரெட் கலர், பேஸ்ல வந்து எல்லோ கலர். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது ஆசிட்ல ரெட் கலர், பேஸ்ல எல்லோ கலர், இது கரெக்டாக இருக்கு. ஸோ அப்ப என்ன? பிக்கு 4. ஸோ 2 1 3 4, 2 1 3 4 ஆப்ஷன் டில இருக்கு ரைட்டா. எந்த கேள்விக்கான ஆன்சர் நீங்க பண்ணுங்க. ஸோ கெட்ட நாற்றமாதல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அப்படின்னா ரான்சிட்டினா என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நம்ம பார்த்ததான் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோட கமெண்ட்ல என்ன பண்ணுங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவும் சேம் தான். ஸோ பார்த்ததுலேயே நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுனால உங்களை என்ன பண்ணுறேன்னா சால்வ் பண்ண சொல்றாங்க. அடுத்து பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் ஃபார்முலா. ஜஸ்ட் இந்த வித அப்படியே வந்து என்னன்னா பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம நிறைய டைம் பேக்கிங் சோடா பார்த்துட்டோம். அதுல என்ன கேட்கறாங்கன்னா கெமிக்கல் வந்து ஃபார்முலா வந்து கேட்கறாங்க. கெமிக்கல் ஃபார்முலா வந்து NaHCO3. அடுத்து வாஷிங் சோடாவோட யூஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ நம்ம என்ன சலவை சோடா இருக்கு பாத்தீங்களா, சரி ஆமா, சலவை சோடாவோட யூஸ் அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிங்களா, கிளாஸ், சோப்பு, பேப்பர் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோமா, அது இல்லாம என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன், கிளீனிங் ஏஜென்டாவும் யூஸ் பண்றது, பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு எதுதான் யூஸ் பண்ணுவாங்கன்னா வாஷிங் சோடா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப யூஸ்ட் இன் த குக்கிங், வாஷிங் சோடாவை குக்கிங்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹாட் வாட்டர் கிடையாது. ரிமூவ் த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் கரெக்ட். ஸோ யூஸ்ட் இன் த ஐ மீன் ரிமூவ் த வாட்டரோட ஹார்ட்னஸ். அதாவது என்னன்னா இந்த வாஷிங் சோடா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ ஒரு அழுக்கான வந்து ஒரு ட்ரெஸ் இருக்கு, அது தண்ணிக்குள்ள போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், வாட்டரோட ஹார்ட்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை என்ன பண்ணுவோம்னா முதல்ல வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதான் இந்த இதில் கொடுத்துருக்கேன், ரிமூவிங் த பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர். இது பண்ணணும்னா வாஷிங் சோடா பண்ணும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து ஒய் இஸ் வாஷிங் சோடா ஆடட் டு த வாட்டர் டியூரிங் வாஷிங் க்ளோத்ஸ். துணியை துவைக்கும் போது நீரில் வாஷிங் சோடா ஏன் சேர்க்கப்படுகிறது? இப்பதான் பார்த்தோம், ஒரு வாஷிங் சோடா ஒரு முக்கியமான வேலை என்ன, ஹார்ட் வாட்டர், ரொம்ப வாட்டர் ஹார்டா இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ணக்கூடியதா இருக்கும், சாஃப்டா மாத்தி விட்டுரும் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். அடுத்து டிடர்ஜென்ட் கேன் ஒர்க் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். டிடர்ஜென்ட் இருக்குல்ல, நம்ம வந்து யூஸ் பண்ற டிடர்ஜென்ட் வந்து எதுல வந்து என்னன்னா யூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. நார்மலா டிடர்ஜென்ட் வந்து எதனால ஆனது இருக்குன்னா அம்மோனியமால ஆனது இருக்கும், இல்லைன்னா சல்ஃபேட், சல்ஃபேட்டோட சால்ட் ஆஃப் லாங் செயினான ஹார்போலிக் ஆசிட் வந்து கொண்டதா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இது டிடர்ஜென்ட். இப்போ நார்மலா நல்லா கவனிங்களேன், அதாவது என்னன்னா வாஷிங் சோடா இருக்கா, ஸோ அந்த வாஷிங் சோடா வந்து என்னன்னா நார்மலா வந்து வாட்டர்ல 2 விதமான வந்து தான் பிரிப்பாங்க. ஒண்ணு சாஃப்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் வாட்டர்னா என்ன, ஹார்ட் வாட்டர்னா என்னன்னா, ஹார்ட் வாட்டரா ஒரு வாட்டரை ஹார்ட் வாட்டர்னு சொன்னாலும் அது நுர வராது. சாஃப்ட் வாட்டர்னா அதுல வந்து நுர வரும்னு சொல்லுவாங்க. இப்ப ஹார்ட் வாட்டர் என்ன பிரிப்பாங்க, டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்ட் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. டெம்பரரியா ஒரு ஹார்ட்னஸ் இருக்கு, டெம்பரரியா ஒரு ஹார்ட்னஸா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பை கார்பனேட் ஆன கால்சியம் மெக்னீசியம் யூஸ் பண்ணா போதும்னு சொல்லுவாங்க. பர்மனன்ட் ஹார்ட்னஸ் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்றதுக்குன்னா குளோரைடு அண்ட் வந்து சல்ஃபர் ஆஃப் கால்சியம் மெக்னீஷியம் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் ரிமூவ் ஆயிரும், அதன் மூலம் என்ன அழுக்கும் வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக என்ன பண்றதுன்னா அந்த வாஷிங் சோடா வந்து என்னன்னா யூஸ் பண்றேன்னு சொல்றது. அதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா இதே பேட்டர்ன் தான், எப்படி நார்மலா ஒரு வாஷிங் சோடா பண்ணுதோ அதே மாதிரி தான் என்ன பண்ணும் டிடர்ஜென்ட் பண்ணும். பட் டிடர்ஜென்ட் என்னன்னா போத் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டர் ரெண்டுலுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா மோஸ்ட்லி ஏன் வந்து வாஷிங் சோடாவை யூஸ் பண்ணோம்னா வாஷிங் சோடா வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதிக அழுக்கிறதுக்கு தான் வந்து வாஷிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. டிடர்ஜென்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ரெண்டுலையுமே சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ரெண்டுலையுமே என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்றது.
அடுத்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நீங்க பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்தா தான் ஈஸியா வந்திருக்கும், சால்வ் பண்ணிடலாம். அடுத்து 27 வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து சேம் 28 நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. 29 பாருங்க. Which of the following indicator used to test the nature of the solution besides litmus paper? லிட்மஸ் காகிதத்தை தவிர வேற ஏதாவது வந்துனா என்ன சொல்றது, நிறங்காட்டிகள் இருக்கா? அந்த தீர்வுகளின் தன்மையை அறிய பயன்படுத்தப்படும் குறியீடு எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது என்னன்னா, நிறங்காட்டிகளை 3 டைப்பா வந்து பிரிப்பாங்க. ஒன்று நேச்சுரல், சிந்தட்டிக், ஆல்ஃபாக்டரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நேச்சுரல்னா டர்மரிக் லிட்மஸ் பேப்பர். சிந்தட்டிக்னா நம்ம லேப்ல வந்து உருவாக்குவாங்க, மெத்தில் ஆரஞ்சு நாப்தலின். ஆல்ஃபாக்டரியில ஆனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வந்து டர்மரிக் அண்ட் வந்து ரெட் கேபேஜ் ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அதாவது இண்டிகேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேபேஜ் கொடுக்கல, பட் நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் ப்ராப்பரா அதை வந்து சொல்லியிருப்பேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா இதா வரும். ஸோ இந்த இடத்துல வந்து வினிகர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்றதுல சாண்ட் அண்ட் ஆல் கிடையாது, சுகர் அண்ட் வாட்டர்லாம் கிடையவே கிடையாது. அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் காலம் ஆன் apparatus அண்ட் பர்பஸ். அதாவது என்ன, லிட்மஸ் பேப்பர், வாட்ச் கிளாஸ், டெஸ்ட் டியூப், இண்டிகேட்டர் சொல்யூஷன் கொடுத்துட்டு அது என்ன மாதிரி பர்பஸுக்கு வந்து ஒரு அப்பாரட். இப்போ லிட்மஸ் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த லிட்மஸ் பேப்பர் வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு இது சொல்யூஷன் ஆசிடா இருக்கா பேஸா இருக்கு நம்மளால வந்து டிடெக்ட் பண்ண முடியும். வாட்ச் கிளாஸ்லாம் என்ன, இதுலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டை எடுத்து வந்து வச்சு அந்த பிளேஸ் அ ட்ராப் ஆஃப் டெஸ்ட் சொல்யூஷன் வைக்கிறது தான் வந்து அந்த வாட்ச் கண்ணாடி. டெஸ்ட் டியூப்ல என்ன பண்ணுவாங்கன்ட்டு ஹோல் அண்ட் மிக்ஸ் சொல்யூஷன் சேஃப்லி பண்றது. இண்டிகேட்டர் சொல்யூஷன்ஸ், அந்த இண்டிகேட்டர் சொல்யூஷன் என்ன பண்ணும், ஷோ த கலர் சேஞ்சஸ் டு ஐடென்டிஃபை த, அது வந்து ஆசிடா பேசன், அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரு இது வந்து ஒரு சொல்யூஷனை ஆசிடா இருக்கா பேஸா இருக்கா பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன இதுல வந்து செக் பண்ணுவாங்களே. ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா, ஒரு கியூப் இருக்கும், இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு கட்டை இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி விடுவாங்க, அது இந்த மாதிரி ஆட்டுவாங்க, அது மூலம் கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. இது ஜஸ்ட் என்ன அப்படின்னா, நார்மலாக இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு ட்ராப் விடுறது. இதில் லிட்மஸ் பேப்பர்னா உள்ள வந்து மொக்கி பார்ப்பாங்க, ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இதுதான் என்னன்னா, எப்படி ஒவ்வொரு இதுக்கும் என்ன மாதிரி வந்து என்னன்னா யூஸ் பண்ணுவாங்க, அதான் வந்து கேட்குறாங்க. எல்லாமே ஒன்னோட ஒன்று என்னன்னா கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஒன்னோட தான், ரெண்டு வந்து ரெண்டோட தான், மூணு வந்து மூணோட தான், நாலு வந்து நாலோட தான். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் எது வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதான் கவனிங்க, அசிட்டிக் சொல்யூஷன், ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் ரீடைன் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்கான ஸ்மெல். ஆல்ஃபாக்டரினா ஒன்றும் கிடையாது, மனத்தை அடிப்படையாக கொண்ட குறியீடுகள் இருக்கும். ஸோ அதாவது மனம் இருக்கும். இப்போ ஆனியன் என்ன, வெங்காயம், வெங்காயத்தை என்ன பண்ணோம்னு வச்சுக்கலாம், அந்த வெங்காய சாறு இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஸ்மெல் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா அது ஆசிட், இல்லைன்னா பேஸ் அப்படின்னு சொல்லி வந்துன்னா கணக்கிடுவாங்க. அது எப்படின்னு பாருங்களேன். அதாவது கவனிங்க, இந்த இடத்துல இருக்காருங்க ஆல்ஃபாக்டரியில ஆனியன், ஆனியனா இருந்துச்சு, அதாவது ஆனியன் ஆசிட்ல என்ன வேணா, ஒரு ஆசிட்ல முக்கி எடுத்த பிறகும் என்னன்னா அதோட ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் என்ன சொல்லிடுவாங்கன்னா ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்மெல் வரலப்பா அப்படின்னா அது பேஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அப்ப என்ன, அவன் கேட்ட கேள்வி அசிடிக் சொல்யூஷன் ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் என்ன ஆகும், அதோட ஸ்மெல்ல வந்து கொண்டிருக்கும் சொல்றாங்க. எஸ், கொண்டிருக்கும், கரெக்டா தான் இருக்கு. இன் பேசிக் சொல்யூஷன் த ஸ்மெல் ஆஃப் ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் ரிமைன் அன்சேஞ்ச், கிடையாது. அதாவது அந்த ஒரு பேசிக் சொல்யூஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இது என்ன வெங்காயத்தோட சாரோட வந்து அந்த ஸ்மெல் வந்து போயிடும், ரைட்டா. அதான் இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து மூணாவது பாருங்க, இன் பேசிக் சொல்யூஷன் வெண்ணிலா எசன்ஸ் ரீடைன் இட்ஸ் ஒரிஜினலான ஸ்வீட்டான ஸ்மெல்லு. இது வெண்ணிலா சாரம் இருக்கு பார்த்தீங்களா, எதுல பாருங்க. ஸோ வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் பொறுத்தளவுக்கு ஆசிட்ல ஸ்மெல் இருக்கும், பேஸ்ல வந்து ஸ்மெல்லு போயிடும். அப்போ நார்மலா மூணுமே, அதாவது ஆல்ஃபாக்டரியில் ஆனியன், வெண்ணிலா, க்ளோவ் ஆயில், இந்த மூணுக்குமே என்ன ஆசிடா இருந்ததுன்னா அதுல ஸ்மெல் இருக்கும், பேஸ்னா அதுல ஸ்மெல் இருக்காது, அவ்வளவுதான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன வரும், பேசிக் சொல்யூஷன் வெண்ணிலா எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இட் ஒரிஜினல் ஸ்வீட் ஸ்மெல் கிடையவே கிடையாது. ஆனியன் வெண்ணிலா போத் லூசஸ் their ஸ்மெல் இன் அசிட்டிக் சொல்யூஷன் கிடையாது. அதாவது அசிட்டிக் சொல்யூஷன் பொறுத்தளவுக்கு அது ஸ்மெல்ல கொண்டிருக்கும். அப்ப எது கரெக்டா இருக்குன்னா ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னா கரெக்டா இருக்கு. அடுத்து olfactory indicator used to check the acidic or basic nature of the component. Yes, correct. Clove oil is the oil factory indicator. இப்பதான் பார்க்கலாம். So clove oil part of எது ஒன்னா olfactory indicator தான். Clove oil used to check the purity of any component. Purity எல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்றது இல்லை. ஜஸ்ட்னா ஒரு ஆசிடா இருக்கா, ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதாவது என்னன்னா ஒரு பீக்கர்ல ஒன்று கொடுத்துட்டு இது வந்து அமிலத்தன்மை கொண்டதா இருக்கா, காரத்தன்மை கொண்டதா இருக்கானா அதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்றது. ஓன்லி ஏஎன்பி மட்டும்தான் வந்து வரும்.
அடுத்து எது ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணிலா, க்ளோவாயில், ஆனியன் மூணுமே பார்ட் ஆஃப் இதுதான் ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர். டர்மரிக் வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர். டர்மரிக் நேச்சுரல் இண்டிகேட்டர். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதான். அடுத்து ஒய் க்ளோவாயில் யூஸ் அஸ் அ ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர். நம்ம பார்த்தோம் ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் இந்த கிராம்பு எண்ணெய் வரும். அதாவது ஒரு பீக்கர்ல என்ன பண்ணிக்கிறோம்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுக்கிறாங்க. அந்த சொல்யூஷன்ல இந்த கிராம்பு எண்ணெயை ஒரு சொட்டு விட்டதுக்கு அப்புறம் அந்த கிராம்பு எண்ணெயோட ஸ்மெல்லு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லிடுவாங்கன்னா ஆசிட் அப்படின்னு சொல்றது. ஸ்மெல்லு போயிடுச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது எதுக்கு யூஸ் பண்றாங்க? இது அமில மற்றும் கார நிலையில் வேறுபட்ட மனத்தை வழங்குறதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா இது ஒரு இண்டிகேட்டர் நிறங்காட்டிகளை யூஸ் பண்றாங்க ரைட்டா. அப்ப கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதான் வரும். இட் கிவ் அ டிஃப்ரெண்ட் கலர்லாம் கிடையாது ரைட்டா. இது வந்து கலரை கொடுக்காது. இது வந்து எனக்கு கிடையாது லிட்மஸ் பேப்பர் கிடையாது. நீங்க பார்க்கலாம். லோ பாயில் retain the smell in acidic solution, lose the smell in basic solution. அடுத்து what color does naphthalene turn to in a basic solution? ஸோ ஒரு என்ன காரத்துல வந்து எந்த மாதிரி நிறமா மாறும் அப்படின்னா எதை கேட்கிறேன்னா நாப்தலின். நாப்தலின் ஆசிட்ல கலர்லெஸ், பேஸ்ல வந்து பிங்க் கலர். பேஸ்ல வந்து பிங்க் கலர் இளஞ்சிவப்பு. அடுத்து எத்தனோயிக் ஆசிட் காமன்லி நோன் அஸ் அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஆஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா இது ஒரு பேசிக்கா முதல்ல என்னன்னா அமிலனா என்ன காரம்னா என்னன்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஒரு அமிலத்துக்கான வந்துன்னா கேரக்டர் அப்படின்னு இருக்கும், பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு அமிலமா இருக்குன்னா அது சோ டேஸ்ட் புளிப்பு சுவையை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் வந்து எடுக்க முடியும். ஒரு அசிட்டிக் ஆசிட் எத்தனோயிக் ஆசிட் வந்து பார்ட் ஆஃப் என்னன்னா அசிட்டிக் ஆசிட் தான். ஸோ அந்த அசிட்டிக் ஆசிட் என்னன்னா ஷார்ப்பு, சுவரான ஸ்மெல்லு அண்ட் டேஸ்ட். அதாவது புளிப்பு மனமும் சுவையை வந்து கொண்ட கேரக்டரை தான் வந்து கேட்குறாங்களே தவிர மிச்சம் எதுவும் வந்து கேட்கல. பாருங்க நோ எஃபெக்ட் அண்ட் லிட்டுமஸ் ஆர் மெட்டல். அதாவது எத்தனாய்க்கு ஆசிட் எது அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். நிறங்காட்டிகளை யூஸ் பண்றது இல்லை. பேசிக் பிஹெச் அண்ட் ஸ்லிப்பரி ஃபீல் கிடையாது. ஸ்ட்ராங்கு ஃப்ரூட்லி ஸ்மெல் அண்ட் வாட்டர் அதுவும் கிடையாது. எத்தனாய்க்கு ஆசிட்லாம் வந்து அவ்வளோ ஸ்மெல் வராது. ஷார்ப் சுவரான ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டை வந்து கொண்டிருக்கும். எதுனா அசிட்டிக் ஆசிட், அதாவது எத்தனாய்க்கு ஆசிட சொல்றது. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆசிடோட கேரக்டர் வச்சு கனெக்ட் பண்ணி கூட என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். அதனாலதான் இது வந்து சொல்றேன். ஸோ அவ்வளவுதான். என்னன்னா இந்த ஆசிட் பேசஸ் ஆர்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், பேசிக்கா தான் வந்து கேட்கறாங்க. எதுவும் ரொம்ப டெப்தா போயிட்டு இல்ல குழப்பமா இருக்கலாம் இல்லை. என்ன ஸ்கூல் புக்ல இருக்கோ அதை ப்ராப்பரா லேர்ன் பண்ணா போதும், ரிவிஷன் பண்ணா போதும், உங்களால் என்ன பண்ண முடியும்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ கம்ப்ளீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சயின்ஸ் கிளாஸஸ் எல்லாமே ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆப்க்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். இப்போ கம்ப்ளீட் கோர்சஸ் என்டையர் ஜிகே அண்ட் மேத் தான் நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதாவது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வந்து காமிக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 440 வந்து பே பண்ணீங்க. 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னைக்கு உள்ள 1 இயர் என்ன பண்ணிக்கலாம்னா கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் நான் பர்சனலாக கைட் பண்ணுவேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கேன். டவுட் வந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த கெமிஸ்ட்ரி டாபிக்கை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.